வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவிதா தேவி அருள் வேண்டல் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. வாராய் கவிதையாம் மணி பெயர் காதலி, பன்னாள் பன்மதி ஆண்டு பல கழிந்தன, நின் அருள் வதனம் நான் நேருறக் கண்டே. அந்த நாள் நீ என்னை அடிமையாக் கொல, யாம் மானிடர் குழாத்தின் மறைவுற தனியிருந்து எண்ணிலா இன்பத்து இருங்கடல் திளைத்தோம். பாரதிக்கு கவிதை தான் உயிர் போன்றது. நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், தொழிலே கவிதை தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் கவிதையை எவ்வளோ நேசிச்சிருக்காருன்னு பாருங்கள். அதனால தான் இந்த கவிதை தொடங்குறப்போ என்ன சொல்கிறார்? கவிதை என்னும் அழகிய பெயர் கொண்ட காதலியே வருக. உன்னுடைய கருணை ததும்பும் முகத்தை நான் நேரில் தரிசித்து பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் கழிந்து போய்விட்டன. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, பாரதி கவிதை எழுதாமல் என்றைக்கும் இல்லை. நடுவில் கொஞ்ச காலம் இந்த வறுமை கொடுமையினால் தான் மிகவும் நேசிக்கிற அந்த கவிதையை தன் மனதின் ஆழத்திலிருந்து வெளிப்படுத்த முடியாமல் தடுமாறிய காலம் இருந்தது. அதனால தான் சொல்கிறாரு, பல ஆண்டுகள் கழிந்து விட்டன நானும் நீயும் நேரில் சந்தித்து. அந்த இளம் பருவத்தில் நீ என்னை ஆட்கொண்டாய். அந்த மலரும் நினைவுகள் யோசித்து பார்க்குறாரு. அந்த இளமையில் வறுமை பெருசாக நமக்கு மனசுக்குள்ளே போய் தாக்கம் இருக்காது இல்லையா? இப்போ குடும்பம், மனைவி, குழந்தைகள் என்று வந்ததும் இந்த உலக கவலைகள் பிடித்து ஆட்டுவதால் கவிதையாம் காதலியோடு அவர் விருப்பம் போல தனித்து இருக்க முடியவில்லை. அதுதான் நினைவு கூர்ந்து சொல்கிறார். அந்த இளமை பருவத்தில் நானும் நீயும் இந்த மனிதர்கள் கூட்டத்திலிருந்து விடுபட்டு தனியே மறைவாக அமர்ந்திருந்து அளவில்லாத இன்பக் கடலாகிய பெரும் சமுத்திரத்தில் ஆடி கழித்தோம். அப்போ நமக்கு ரெண்டு விஷயம் புரியுது. பாரதி போன்ற கவிஞர்களையெல்லாம் இந்த உலக கவலைகள் வாட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒரு சமூகத்தின் பொறுப்பு. அப்போ தான் அந்த மொழி உயரும் இவர்களை போன்றவர்களால். கவிதைங்கிறதுனால மொழி என்று சொல்கிறேன். இதே போல் ராமானுஜம் மாதிரி ஒரு கணித மேதை இருந்தால் அவருக்கு எந்த துன்பமும் வராமல் பார்த்து கொண்டால்தான் அந்த கணிதம் மனித குலத்திற்கு நன்மையை பயக்கும். உண்மையில் தமிழகத்தில் நாம் இப்பொழுது அப்படிப்பட்ட மேதைகளையெல்லாம் உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பாரதியைப் போல, ஒரு ராமானுஜரைப் போல எந்த துறை எடுக்கிறார்களோ அந்த துறையில் ஆழம் போகணும். ஆனால் இன்று நாம் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்துட்டு ஜேக் ஆஃப் ஆல் மாஸ்டர் ஆஃப் நன் என்று நுனிப்புல் மேய்கிற ஒரு படிப்பைத்தான் வைத்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து கொஞ்சம் நம்ம விடுபடணும். எந்த துறை என்றாலும் பரவாயில்லை, அந்த துறையில் நம் குழந்தைகள் ஆழம் 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 போகணும். அப்பொழுதுதான் அவர்கள் அதில் தனித்தன்மை பெற்றவர்களாக உயர முடியும். நன்றி. வாழ்க வளமுடன்.